தற்போதைய காலநிலை மாற்றம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பிட பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா அவர்களினுடைய பதவியிலிருந்து இப்போதைய காலநிலை தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம். மத்திய வங்களா விரிகுடாவில் இலங்கையின் பருத்தித்துறைக்கு வடகிழக்கு திசையில் 309 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்தியாவின் கடலூருக்கு கிழக்காக 219 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருக்கும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் அமுக்க சாய்வு விசையின் பற்றாக்குறையின் காரணமாக பல மணித்தியாலங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக மிக குறைவான வேகத்தில் நகர்கிறது. ஆனாலும் அதன் சுழற்சி வேகமாக இயங்குகிறது. இதனால் அதன் மையம் அதிக ஈரப்பதனை உள்நோக்கி ஈர்க்கிறது. இந்த தாழ்வு நிலையில் மையம் ஈர்க்கின்ற அதிகளவிலான ஈரப்பதன் அரபிக்கடலிலிருந்து இலங்கையூடாக வங்களா விரிகுடாவை நோக்கி நகர்கிறது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை பெறுகின்றன. குறிப்பாக அரபிக்கடலில் இருந்து ஈரப்பதன் உள்நுழைகின்ற இலங்கையின் நிலப்பகுதிகளும் மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், வடமாகாணம், சப்ரகமோ மாகாணம், இலங்கையிலிருந்து ஈரப்பதன் வங்களா விரிகுடாவிற்கு வெளியேறுகின்ற இலங்கையின் நிலப்பகுதிகளும் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊவா பகுதிகளும் கனமழை பெறுகின்றன. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்வரும் 17/5/2026 வரை வங்களா விரிகுடாவில் நிலவும் என்பதனால் நாளை, அதாவது 16/5/2026 வடக்கு கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்தி, சபரகமுவா, ஊவா, தென் மாகாணங்கள் கனமழைக்காக மழை பெறும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுதினம் 17/5/2026 மேற்கு சபரகமுவா, தெற்கு, வடமேற்கு மாகாணங்கள் கனமழையையும், வடக்கு கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் மிதமான மழையையும் பெறும் வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுதினமும் மழை கிடைக்கும் என்பதனால் இப்பிரதேசங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அதேவேளை மத்திய, ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் நாளையும் நாளை மறுதினமும் மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதனால் இம்மாகாணங்களில் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடும் என்பதனால் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். எதிர்வரும் 18/5/2026 காலை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் அதுவரையில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நாகமுத்து பிரதீபராஜா அவர்களினுடைய வானிலை அறிவித்தலில் இவ்வாறு காணப்படுகிறது.